போட்டின்னு வந்துட்டா எப்பவும் எதுலையும் நம்பர் 1 வர்றதுக்காக என்ன வேணாலும் செய்வேன். தேவி, அந்த சத்திய பண்ண வேலையை பாத்தியா? உன்னை டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்லி எப்படி எங்க அம்மா மேல அபாண்டமா ஒரு பழிய போட்டாங்கன்னு பாத்தியா? அவ சுத்தமா சரியில்லை தேவி. எப்ப பாரு எங்க அம்மாவை மட்டம் தட்டணும், அவங்க மேல ஏதாச்சும் பழி போடணும்னு திட்டம் கட்டிக்கிட்டு அலையறா. அவ ஏன் அப்படி செய்யணும்? நல்ல கேள்வி. சொல்ற, சத்தியா யாருன்னு உனக்கு சரியா தெரியாத. அவ பெரிய கோடீஸ்வரர் நளனோட பொண்ணு. அவங்க அப்பா சென்னையிலேயே நம்பர் 1 ஈவென்ட் கம்பெனியோட ஓனர். அவ ரொம்ப வசதியா வளர்ந்தவ. அவங்க வீட்டுல அவ சொல்றதான் சட்டம்னு வச்சிருந்திருக்காங்க. ஆனா இங்க அப்படி நடக்கல. எங்க அம்மா தான் குடும்ப தலைவி. அவங்க சொல்றதான் நாங்க செய்யறோம். சத்தியாவும் அம்மா பேச்சை கேட்டு கட்டுப்பட்டு நடக்கணும்ல, அது அவளால தாங்கிக்க முடியல. ஈகோ, அதான் இங்க பிரச்சனை. அதான் 24 மணி நேரமும் எங்க அம்மாவை பத்தியும் இந்த குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களை பத்தியும் குறை சொல்றதையே வேலையை வச்சிட்டு இருக்கா. சத்யா அப்படிலாம் ஒரு தடவை கூட என்கிட்ட உங்க அம்மாவை பத்தியும் இல்ல மத்தவங்கள பத்தியும் தப்பாவே பேசினதில்ல. அவ உங்க எல்லாரையுமே ரொம்ப மதிக்கிறா. இந்த குடும்பத்து மேல ரொம்ப பாசமா இருக்கா. அவ பேச்சுல இருந்து அப்படிதான் தெரியுது. அது எல்லாமே நடிப்பு தேவி. உன்கிட்ட நல்ல பேரு வாங்கி உன்னை அவ பக்கம் இழுக்கணும்ல. அவ ஏன் அப்படி பண்ண போறா? நீ இந்த வீட்டோட மூத்த மருமக, அவ சின்ன மருமக தானே. நாளைக்கு உன் பேச்சுக்கு அவ கட்டுப்படணும்ல. அதனாலதான் இப்பவே உன்கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சு உன்னை அவ வலையில இழுத்து போட பாக்குறா. அவ நடிப்புல மட்டும் மயங்கிறாத தேவி. தப்பி தவறி கூட சத்தியா பக்கம் போயிடாத. அவ உன்னை கெடுத்துருவா. என் அம்மா நம்ம கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு உன்னை மருமகளா ஒத்துக்கிட்டதே ரொம்ப பெரிய விஷயம். இதுல இருந்தே என் அம்மாவோட நல்ல குணம், அவங்க பெருந்தன்மை உனக்கு புரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு ஈயரும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க. தேவி, என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. என் அம்மாவுக்கு எப்பவுமே இமேஜ், சுயமரியாதை, சோஷியல் ஸ்டேட்டஸ் அவேர்னஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் டைம் உன் விஷயத்துல மட்டும்தான் அவங்க இதையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு பெருந்தன்மையை நடந்துகிட்டு நம்மள வீட்டுக்குள்ள விட்டுருக்காங்க. அதை நீ புரிஞ்சுக்கணும். நீ இப்ப வரைக்கும் உன் வீட்டுல உன் அப்பா அம்மா கிட்ட பேசவே இல்லை. அம்மா அதை கூட உனக்காக சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க அப்பா அம்மா மட்டும் வந்துட்டா அவங்களோட கலந்து பேசி நம்ம கல்யாணத்தை முழுசா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது உன் கையில மட்டும்தான் இருக்கு தேவி. அது வரைக்கும் நீ அம்மா மனசை கஷ்டப்படுத்தாம நடந்துக்கணும் தேவி. நம்ம 2 பேருக்குள்ள இருக்கிற லவ், புரிதல், இதெல்லாம் தெரியாம சத்தியா நடுவுல புகுந்து கன்ஃபியூஸ் பண்ண பாப்பா. நாம தான் கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கணும் தேவி. உனக்கு நான் முக்கியம், எனக்கு என் அம்மா முக்கியம். அந்த கணக்கு படி பார்த்தா உனக்கு என் அம்மா மட்டும்தான் முக்கியம். ஏய் அம்மா, நீ அக்கவுண்ட்ஸ் தானே? அதுல இந்த கணக்கு ஒண்ணு சொல்லுவாங்களே, A equal to B, B equal to C. So A is equal to C. கரெக்டா சொன்ன தேவி. வெரி குட். அதனால எனக்கு என் அம்மா முக்கியம்னா உனக்கும் அவங்க தான் முக்கியம். சத்தியாவை எல்லாம் இனிமே உன் கணக்குல இருந்து கழிச்சிரு. அவகிட்ட இருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இரு தேவி. இத நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன் உன்கிட்ட. என்ன தேவி, நான் இவ்வளவு பேசுறேன், நீ ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்லைங்க. இது பாரு, அதே போல உன் வீட்டுல சீக்கிரமா பேசி உன் அப்பா அம்மாவை வரவி. அவங்க வந்து என் அம்மா கிட்ட பேசுற வரைக்கும் நம்ம வாழ்க்கைய நம்ம ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணவே முடியாது. எல்லாமே இனி உன் கையில தான் இருக்கு. ஓகே, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன், சரியா? சத்யா, உன்னையும் என்னையும் பிரிக்க பாக்குறாங்க. உன்கிட்ட பேசவே கூடாதுன்னு தடையும் போடுறாங்க. நீ என் விஷயத்துல தலையிட்டு
உனக்கும் இந்த வீட்ல கெட்ட பேரு. இந்த விஷயத்த நான் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. ஒரு நாள் ராத்திரி முழுக்க ஹாஸ்டல் போக வழி இல்லாம வெளியே எங்கேயும் தங்கவும் முடியாம உன் கூட ஆட்டோல டிராவல் பண்ண. நீ நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம அப்ப அவ்வளோ பயந்த. ஆனா இப்ப என் வாழ்க்கையை உன்கிட்ட கொடுத்துட்டேன். காலம் பூரா இனிமே உன் கூட தான் இருக்க போறேன். இப்படி நடக்கும்னு கடவுள் வந்து என் கனவுல சொல்லியிருந்தா கூட நம்பி இருக்கவே மாட்டேன். டே ஆட்டோக்காரா, செல்வநாயகி மவனே, எவ்வளவு கோவம் வருதுடா உனக்கு என் மேல. இந்த மூக்கு இருக்கே, முந்திரி பழ மூக்கழகா, இந்த மூக்கு மேல அவ்வளவு கோவம் வருது உனக்கு. ஆபீஸ்க்கு நான் வந்தா அடங்காத பையனா சில்மிஷம் பண்ற, வீட்டுக்கு வந்தா சீரியஸா மூஞ்ச காட்டுற, குளிர்ச்சியாவும் இருக்கிற, சூடாவும் கொதிக்கிற. மனசுல சுத்தமா மொத்தமா அவ்வளவு லவ் இருக்கு. ஆனா உங்க அம்மாவை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டா மூஞ்சி அவ்ளோ ரத்தமா செவக்குது. நீ அம்மா பிள்ளையா பொண்டாட்டி தாசனா? சாப்பிட்ட லஞ்ச் பாக்ஸ் கழுவினாரா இல்லையான்னு கூட தெரியலையே, அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டாரு. இந்த ஆம்பளைங்க கொஞ்சம் கூட சுத்தமே கிடையாது. என்ன வெயிட்டா இருக்கு, பாப்போம். பாவி, மனசுல எவ்வளவு ஆசை பாரு. பைபிள்ல பூலாம் வாங்கிட்டு வந்திருக்கு. ஹை, ஹல்வா. இவ்ளோ ரொமான்ஸ் மூடோட வீட்டுக்கு வந்திருக்கானா? சாயந்தரம் நடந்த இன்சிடென்ட்ல அவன் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு, பாவம். சரி, இப்ப வேண்டாம். நாளைக்கு காலையில அவன் ஆபீஸ் கிளம்பும் போது அழகா வச்சுக்கிட்டு அவனை வெறுப்பேத்தி காட்டுவேன். அப்ப அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம்.